ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட பென்ஸ் திரைப்படத்தில் வந்து இப்போ வந்து தமிழ் சினிமாவோட முக்கியமான பிரபலம் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுதுங்க. அதாவது இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து எல்சியூ, லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கமலஹாசன்லேருந்து தளபதி விஜய், சூர்யா, கார்த்தி, ஃபகத் ஃபாசில் அப்படின்ட்டு மொத்த ஒரு சினிமா ஒரு பிரபலங்கள் எல்லாருமே இந்த யூனிவர்ஸில் இருக்காங்க. ஸோ இந்நிலையில் வந்து இப்போ வந்து பென்ஸ் திரைப்படத்தின் மூலமாக, அதாவது நம்மளோட லோகேஷ் கனகராஜோட கதையில் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ், நிவின் பாலியம் தான் நடிப்பார். இந்த ஒரு திரைமும் எல்சியோட பார்ட்டாக இருக்க போகுது அப்படின்ட்டு ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ராகவா லாரன்ஸ் எல்சியூவில் வராரு அப்படின்ட்டு சொல்லப்படுது. அண்ட் இப்போ வந்து பென்ஸ் திரைப்படத்தில் செம்ம பெரிய ஒரு நிவின் பாலி ஈக்குவலாக ஒரு வில்லனாக வந்து இப்போ வந்து நம்மளோட ரவி மோகனம் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுதுங்க. அதாவது ரவி மோகனம் வந்து அஃபிஷியலாக வந்து எல்சியூவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து கைதி 2லேயும் இருக்க போகிறாரு, விக்ரம் 3லேயும் இருக்க போகிறாங்க அப்படின்ட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் பற்ற வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மெயினான ஒரு விஷயம், இதில் வந்து ரவி மோகன் செம்ம பக்காவான ஒரு வில்லனாகவே நடிச்சிருக்காரு.